ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ், வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல். இந்த சோசோ வழின்னு சொல்ல போகிற ஏர்ட்ராப் நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டு வந்தோம். கடந்த நாள் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நான் போடுறேன். திருப்பி 2-3 கிழமைக்கு முன்னுக்கு வைரல் ஆகிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது லிஸ்ட் ஆகுது நாளைக்கு. சீசன் 1 முடிஞ்சது, இப்போ சீசன் 2 போய்க்கிட்டு நாளைக்கு லிஸ்ட் ஆகுது. மெக்ஸ் குளோபல் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகுது. அதோட நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்களா, அந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்களா இருந்தால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இஎக்ஸ்பின்னு சொல்கிற ஃபைனல் பேஜில் வந்து பாருங்கள். இன்னும் 26 நிமிஷத்தில் உங்களால் இதை உங்களோட எவ்வளோ கிடைக்கும், உங்களோட ஏர்ட்ராப்புக்கு எவ்வளோ கிடைக்கும்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ 26 மினிட்ஸ் நான் வீடியோ பண்ணணும் அப்படி இருந்தது. நீங்கள் இப்போ செக் பண்ணி பார்க்குற நேரத்தில் உங்களுக்கு லொகேஷன் ஷோ ஆகலாம்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போயும் டெஸ்ட்நெட் இப்போயும் சீசன் 2 ஓடிக்கொண்டிருக்குது. டெய்லி வந்து அதை கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த இஎக்ஸ்பின்னு சொல்கிற இதை கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. அதை அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்களா இருந்தால் நிறைய டாஸ்க்கள் கொடுத்துருக்காங்க. டெய்லி நியூஸ் பார்க்குறதுக்காக 400 எக்ஸ்பி, அப்புறம் ட்விட்டரில் ஷேர் பண்ணுறதுக்காக 800 எக்ஸ்பி, அப்படி ட்விட்டர் போஸ்ட் லைக் பண்ணுறது, ஃபாலோ பண்ணுறதுக்காக அப்படியெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கிளைம் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ சீசன் 1 மிஸ் பண்ணிட்டீங்களா இருந்தால் சீசன் 2 ஒர்க் பண்ணிட்டு வாங்க. சில ஏர்ட்ராப்ஸில் சீசன் 1 ஏர்ட்ராப்ஸ் நல்லதாக கிடைக்கும், சீசன் 2 கிடைக்கும், சில இதில் கிடைக்காம போகும். ஸோ இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். ஸோ ஜாயின் பண்ணுறவங்க தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணிக்கொள்ளுங்க. நாளைக்கு லிஸ்டிங் நாங்கள் இதை கிளைம் பண்ணுறது எங்களுக்கு எவ்வளோ ஏர்ட்ராப் எலெக்ஷன் வந்துட்டுன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குறவர்கள் உடனடியாக போய்ட்டு அதை செக் பண்ணி உங்களுடைய இதை கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. கிளைம் பண்ணையில் உங்களுக்கு செக் பண்ணிக்கொள்ளுங்க, எலெக்ஷனை செக் பண்ணிக்கொள்ளுங்க. வாலெட் கனெக்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்துக்கொள்ளுங்க. சீசன் 1 நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்களா இருந்தால் சீசன் 2 வாலெட்டை கனெக்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது ஸ்னாப்ஷாட்லாம் ஆல்ரெடி ரன் ஆகிட்டு சீசன் 2க்கான இது போய்க்கின்னு இருக்குது. ஸோ வாலெட்டை கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட மெட்டாமாஸ்க் வாலெட் அல்லது பிட்கெட் வாலெட், எந்த வாலெட்டை வேணால் நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுக்கொள்ள முடியும். கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு நாளும் டெய்லி இந்த எக்ஸ்பீரியன்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இது மெக்ஸ் குளோபலில் பாருங்கள். ஸோ USDT பெர்பெச்சுவலில் நாளைக்கு லிஸ்ட் ஆகுது. 22 ஹவர்ஸ்னு சொல்லி காட்டியிருக்காங்க, அதில் லிஸ்ட் ஆகுது. ஸோ பார்த்து பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து இந்த நோட்பிக்சல் ஏர்ட்ராப் நேற்று கிளைம் ஆப்ஷன் அவைலபிளாக வந்துருந்தது. அதில் நீங்கள் கிளைம் லிங்க்னு சொல்லி மேலே லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்களா இருந்தால் உங்களை டோக்கன் டேபிள்னு சொல்லப்படுற ஒரு அப்டேட்டுக்கு ஒரு பிளாட்ஃபார்மை கொண்டு போகும். அதில் நீங்கள் உங்களுடைய நோட்பிக்சலில் கனெக்ட் பண்ண டோன்கீப்பர் வாலெட்டை கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. சேம் வாலெட்டாக இருக்கும், ரெண்டுமே கனெக்ட் பண்ணிங்களா இருந்தால் நீங்கள் உங்களுடைய எலொகேஷன் நோட்பிக்சலுக்கான எலொகேஷன் இதில் ஷோ ஆகும். அப்படியே கீழே வந்து பாருங்கள், கிளைம்னு சொல்லி ஒரு ப்ரோசஸ் இருக்கும். நேட் லோட் ஆகிட்டு இன்றைக்கு ஓகேயா இருக்குது. கிளைம் கொடுத்துக்கொள்ளுங்க. கிளைம் கொடுத்தீங்கன்னா இருந்தால் கொஞ்சம் லோட் ஆகிட்டு உங்களை டோன்கீப்பர் நீங்கள் இந்த வாலெட்டை கனெக்ட் பண்ணிக்கிறீங்களோ அந்த வாலெட்டுக்கு போய்ட்டு ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ண சொல்லுவாங்க. 0.26 சம்திங் ட்ரான்சாக்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் கிளைம் பண்ணிக்கொள்ளலாம். வெரிஃபிகேஷன்லாம் முடிச்ச பிறகு அதில் கன்ஃபார்ம்லாம் பண்ண அப்புறம் உங்களுக்கு டோன்கீப்பருக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ இதில் ப்ரைஸ் ஷோ அதில் ஒரு டெலிகிராம் சேனலோட நான் போட்டிருந்தேன் காலையில். அதில் ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒருக்காவும் இன்க்ரீஸ் ஆகிற ஷோ ஆகுதா இன்க்ரீஸ் ஆகுதான்னு சொல்லி ப்ரைஸை போட்டுக்கொண்டிருப்பாங்க. ஸோ நான் அட்வைஸ் பண்ணுறேன், இதை ஹோல்ட் பண்ணுறது பெட்டர்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நான் ஹோல்ட் பண்ணுறேன், நீங்களும் ஹோல்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த லே ஏஜ்னு சொல்லப்படுற டெஸ்ட்டை நல்லா வைரலாக போய்க்கின்ற இன்றைக்கு அதில் பார்த்தீங்கன்னா வி ஆர் பில்டிங் பிட்காயின் பேக்ட் இன்டர்நெட் யூசிங் ட்ரஸ்ட் மினிமைஸ்ட் வெரிஃபிகேஷன் அப்படி கணக்கு போய்க்கிட்டு நல்லா வைரலாக போய்க்கிட்டு அப்படியே நான் தரம் சர்ச் பண்ணுறேன். டெஸ்ட்நெட் ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் டெஸ்ட்நெட் ப்ராஜெக்ட் பெருசாக பண்ண இல்லை. இந்த ஏர்ட்ராப் போர்ட்ஸ்லேயே நாங்கள் குப்பை ஏர்ட்ராப் ப்ராஜெக்ட்ஸை நிறைய பண்ணி ஏமாந்து போனதான் மிச்சம், டைம் வேஸ்ட் ஆனது தான் மிச்சம். ஸோ நாங்கள் டெஸ்ட்நெட்டில் இன்னைக்கு கொஞ்சம் கவனம் செலுத்தலாம், டெஸ்ட்நெட் டெபின் ப்ராஜெக்ட்டில் கவனம் செலுத்தலாம்னு சொல்லி யோசிச்சு வைரலாக போய்க்கிட்டு ஒரு ஏர்ட்ராப் கொண்டு வந்திருக்கு. இதுக்கு முதல் 2-3 கிழமைக்கு முன்னுக்கு வந்த ஏர்ட்ராப்ஸும் வருங்காலத்தில் அடுத்தடுத்த நாட்களில் போடலாம்னு சொல்லி யோசிக்கிறேன். இல்லை நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த லிங்க் எடுத்துகிட்டு போய் பேஸ்ட் பண்ணி ப்ரௌசர் அல்லது க்ரோம் ப்ரௌசரில் டெஸ்க்டாப் மோடில் ஒர்க் பண்ணணும். சரியா, எந்த ப்ரௌசரில் ஒர்க் பண்ணாலும் டெஸ்க்டாப் மோட், மொபைல் மோட்டில் இல்லாமல் டெஸ்க்டாப் மோட்டில் போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிங்களா இருந்தால் உங்களுடைய பாயிண்ட்ஸில் அடைன்னு வரும். இது எக்ஸ்டென்ஷன் இன்னும் வரையில் ஜஸ்ட் ஒரு லிங்க் ஒன்று தருவாங்க. லிங்கில் போய்ட்டு நாங்கள் 24 ஹவர்ஸ்க்கு ஒருக்கா அல்லது ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவைக்கு ஒருக்காவது உள்ளே போய்ட்டு நாங்கள் அதை நோட் ரன்னிங்கில் இருக்கான்னு சொல்லி பார்த்தா சரி. இந்த லிங்க் நான் கொடுத்துருக்கேன். லிங்கில் ஒரு ரெஃபரல் கோட் இருக்குது. அந்த ரெஃபரல் கோட் மஸ்ட். அந்த ரெஃபரல் கோடை காப்பி பண்ணிக்கொள்ளுங்க. அதோட மேலே இருக்கிற அந்த லிங்க் தானே, அந்த லிங்கையும் காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய கிவி ப்ரௌசரில் வந்து பேஸ்ட் பண்ணி சர்ச் பண்ணிங்களா இருந்தால் இப்போ சர்ச் பண்ணிங்களா இருந்தால் டெக்னிக்கல் மெயின்டெனன்ஸ் தேங்க்யூன்னு சொல்லி வரும். ஏன்னா 1 மணி தேரத்தில் கொஞ்சம் மணி தேரத்தில் கணக்கு பேர் 36,000 பேர் ஜாயின் பண்ணிட்டு இருக்கிறதால லோட் ஆகி அவங்க மெயின்டெனன்ஸ் மோட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ இது ஓகே ஆகும். 22ஆந்தேதிலேருந்து 28ஆந்தேதி வரைக்கும் அவங்க டெஸ்ட் நெட்டில் ஒரு முதலாவது ஃபேஸுக்குள்ளே வராங்க. 28ஆந்தேதி பிறகு பீட்டா டெஸ்ட் நெட்னு சொல்லி 2வது ஃபேஸுக்குள்ளே வராங்க. அப்போ ஓகே வந்துடும். ஸோ இடையில செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. மெயின்டெனன்ஸ் ஓகே அப்புறம் நீங்கள் கிளைம் பண்ணிக்கொள்ள முடியும். இதில் மெட்டாமாஸ்க் எங்களுக்கு தேவை. மெட்டாமாஸ்க் எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணிக்கொள்ள உங்களுடைய எக்ஸ்டென்ஷன் கிவி எக்ஸ்டென்ஷனில் ஆட் பண்ணி போட்டு நான் சைன் அப் பண்ணுற ப்ரொசஸை மட்டும் விளங்கப்படுத்துகிறேன். அந்த லிங்க் எடுத்துகிட்டு வந்து நம்மளை பேஸ் பண்ணிங்களா அந்த எப்படி ஒரு ஆப்ஷன் வரும். அதில் ரெஃபரல் கோடை நீங்கள் என்டர் பண்ண வேண்டிய இருக்கும். நான் சொல்லியிருந்தேன் அந்த ரெஃபரல் கோடை காப்பி பண்ண ரெஃபரல் கோடு இன்வைட் கோடுன்றதில் பேஸ் பண்ணி போட்டு கிடனி கொடுத்தீங்கன்னா தான் மேலே கனெக்ட் வாலெட்னு சொல்லி காட்டும். அந்த கனெக்ட் வாலெட்டை கொடுத்தீங்கன்னா தான் லோட் ஆகும். புது டெஸ்ட் வந்திருக்காலும் நிறைய லோடிங் ஆகிக்கொண்டிருக்கும். அதை பற்றி யோசிக்கணும். ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ரெஃப்ரெஷ் பண்ணிங்களா அந்த அதுக்கு கனெக்ட் வாலெட்னு சொல்லி கேட்கும். கனெக்ட் வாலெட்டை கொடுத்தீங்களா இருந்தால் உங்களுக்கு 2 அவைலபிள் காட்டும். ஒன்று மெட்டாமாஸ்க், அடுத்தது பெந்தம் வாலெட். 2ல் ஏதாவது நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் இதில் எக்ஸ்டென்ஷனில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த 2 தான். ஸோ இந்த 2ல் ஏதாவது ஒன்று நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். பெந்தம் விடுங்க, மெட்டாமாஸ்க்கை கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் மெட்டாமாஸ்க் தான் சர்ச் பண்ணுவேன். மெட்டாமாஸ்க் கனெக்ட் பண்ணிங்களா இருந்தால் மெட்டாமாஸ்க்கை கொண்டு போகும். அதில் மெட்டாமாஸ்க்கோட கன்ஃபார்ம் பண்ணுற
ஆப்ஷன் ஒன்று காட்டும், கனெக்ட் வாலெட் அந்த ஆப்ஷன் ஒன்று காட்டும். நீங்கள் வாலெட்டில் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க தானே, அப்படி வாலெட் ஒன்று காட்டும். ஸோ அதில் கனெக்ட் பண்ணி பேக் வந்த பிறகு இதான் உங்களுடைய டேஷ்போர்ட். இவ்வளோ தான் டேஷ்போர்ட். அந்த டேஷ்போர்ட்டில் பாருங்கள் ஸ்டார்ட் நோட்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது, பச்சை கலரில் காட்டி கொண்டு இருக்குது. அந்த ஸ்டார்ட் நோட் நீங்கள் கிளிக் பண்ணால் அந்த ஸ்டார்ட் நோட் மைனிங் ஸ்டார்ட் ஆகி ரெட் கலரில் மாறும். ரெட் கலரில் மாறினா உங்களோட ஸ்டார்டிங் ஓடிக்கொண்டிருக்கு. மேலே அதில் 0.00 இருக்குது. அதில் 0 1 2 3 4 5 இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அப்படி போய்க்கின்றது தான் உங்களுடைய மைனிங் ஒர்க் ஆகி ஓடிக்கொண்டு இருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஸோ அதில் கீழே இருக்கிற பார்ட்னர்ஷிப்லாம் பார்த்துக்கோங்க, பெரிய பெரிய பார்ட்னர்ஷிப்லாம் வச்சுருக்காங்க. ஸோ டேஷ்போர்ட் ஒன்றில் இருக்கான்னு மட்டும் தான் பார்க்கணும். இப்போ கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் லேட்டாக 1 மணி நேரத்துக்கு கொடுக்கலாம், அது 2 மணி நேரத்துக்கு பிறகு உண்டாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். சில நேரத்தில் ஒர்க் ஆகலாம். டெஸ்ட்நெட் ப்ராஜெக்ட் இப்போ தான் புதுசாக வந்துருக்கு. நாங்கள் இதை பற்றின வேறு அப்படின்னு வருங்காலத்தில் வரேன் நான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும். எங்களுக்கு டெலிகிராம் சேனல் ஆக்டிவாக இருந்து கொள்ளுங்க. எந்த அப்டேட் வந்தாலும் அப்புறம் நான் ஒவ்வொரு நாளும் போகிற வீடியோ எதுலேயுமே ஒரு விஷயத்தை பற்றி கேட்க மாட்டேன். ஒரு வீடியோவில் 2-3 விஷயங்கள் இருக்கும். ஸோ அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா தான் கிடைக்கிற ஒவ்வொரு டிப்ஸ்லையுமே கிடைக்கிற சின்ன சின்ன மைன்யூட்டான விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். கீப் சப்போர்ட்டிங். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். ஓகே, தேங்க்யூ.